இப்ப லைவ்ல என்ன போயிட்டு இருக்கு அப்படின்னா, ரவீனாவோட அம்மாவும் தம்பியும் உள்ள வந்திருக்காங்க. பிக் பாஸ்க்குள்ள யாரும் எந்த பேரண்ட்ஸும் பண்ணாதத தான் ரவீனாவோட அம்மாவும் தம்பியும் பண்றாங்க. என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா, ரவீனா உள்ள வந்தோனே நான் உன்னை ஓங்கி அரைஞ்சிருப்பேன் அப்படின்னு சொல்றாங்க. அதுவும் இல்லாம சார் கிட்ட எல்லாத்திட்டையும் சொல்லிட்டு இருக்கான், அம்மா ஒத்துக்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு இருக்கான். அது மாதிரிலாம் நான் ஒத்துக்கவே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்கன்னா, நீ மணி கூட பேசக்கூடாது, விளையாடக்கூடாது, நீ அவனுக்காக இங்க வந்து விளையாட வரல, நீ உனக்காக வந்திருக்க, நீ உனக்காக கேம் விளையாடு, நீ அவனுக்காக கேம் விளையாடாத அப்படின்னு சொல்றாங்க. இது மாதிரி நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து ரவீனா கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் மணி விஷ்ணு பேசிட்டு இருக்காங்க. ஏதாவது திட்டினாங்கன்னா நான் காலில் விழுந்துருவோம்பா அப்படின்னு சொல்லிட்டு மணி பேசிட்டு இருக்காப்ல. அதுக்கப்புறம் மணியை கூப்பிட்டு பேசுறாங்க ரவீனாவோட அம்மா. இது மாதிரி நீங்க இங்க கேம் விளையாட தான் வந்தீங்க, இங்க 2 பேர் சேர்ந்து இருக்கிறதுக்காக இங்க வரல, நீங்க இனிமே வந்து சேர்ந்து இருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுக்கப்புறம் மணிட்ட ஒரு கண்டிஷன் வைக்கிறாங்க. மணி இங்க பாருங்க, இனிமேல் வந்து நீங்க ரவீனாட்ட தனியா கூப்பிட்டு பேசக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. எந்த பேரண்ட்ஸும் சொல்லாததை ரவீனாவோட அம்மா சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா, ரவீனா கிட்ட பேசாதன்னு சொல்லிட்டு ரவீனா அம்மா ரவீனாட்ட சொல்லாம மணியை கூப்பிட்டு சொல்றாங்க. ஏன்னா பாக்குற எபிசோட் பாக்குற அவங்களுக்கு தெரியுதா என்னன்னு தெரியல, ரவீனா தான் கூப்பிட்டு மணியை பேசி இவ்வளவு தூரம் கொண்டு வந்ததுக்கான காரணமே அது அவங்களுக்கு தெரியல போல. அப்புறம் ரவீனா அம்மா என்ன சொல்றாங்கன்னா, ரெட்னு சொல்றாங்க. ரவீனா ஒண்ணுமே தெரியாத மாதிரி வாட் ரெட் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அவங்க அம்மா சொல்றது நமக்கு எல்லாமே நல்லா தெரியுது. அவங்க அம்மா நாசுக்கா சொல்றாங்க, பணப்பெட்டி எப்படியாச்சும் எடுத்துட்டு வந்துரு அப்படிங்கிற மாதிரி. அதை பார்த்து பிக் பாஸ் சும்மா விடுவாரா? நீங்க 2 பேரும் வந்து கோட் வேர்டு பயன்படுத்தினாலையும், நீங்க வெளி உலகத்தில் நடக்கிறது இங்க வந்து பகிர்ந்துகிட்டதுனாலையும் நீங்க தயவு செய்து வெளியில போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் ரவீனா கட்டி பிடிச்சி அவங்க அம்மா அழுகுறாங்க. பிக் பாஸ் ப்ளீஸ், பிக் பாஸ் விட்டுருங்க, பிக் பாஸ் எங்க அம்மா கூட கொஞ்ச நேரம் இருக்கணும் அப்படி இப்படின்னு அழுகுறாங்க. பிக் பாஸ் ஒத்துக்கவே இல்லை, நீங்க கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு டோரை ஓபன் பண்ணி அனுப்பி விட்டுட்டாங்க. இந்த மாதிரி எந்த பேரண்ட்ஸும் பண்ணல, பணப்பெட்டியை வெளியில எடுத்துட்டு வந்துரு, நீ இதை எப்படியாச்சும் தூக்கிடு அப்படின்னு சொல்லிட்டு யாருமே பயன்படுத்தல. அதே மாதிரி வந்த பேரண்ட்ஸ்லயும் மணியை ரூடா பேசினதும் நடத்தினதும் சரி. இது வந்து இவ்வளவு பேர் இந்த ஷோவை பாக்குறாங்க, இப்படி பண்ணலாமா கூடாதான்னு கூட தெரியல. அது கோட்வேர்டு பயன்படுத்தி பணப்பெட்டி எடுத்துட்டு வர சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணலாமா கூடாதா அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் இது போல பல வீடியோக்களை பார்க்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.